சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு பின்னால் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். நம்மை ரொம்பவே சிந்திக்க வைக்கும் ஒரு பழைய பாடலான இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை, இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை என்ற இந்த பாடல் எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கும் திருவிளையாடல் என்ற திரைப்படத்தின் பாடல்தான் இது. இந்த பாடலின் ஒரு சில வரிகள் நம்மை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உள்ளத்தின் உள்ளே ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டு அர்த்தம் தெரிந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, இது இந்த பாடலின் இடையில் வரும் வரிகளாகும். இத்தனை வருடங்களாக இந்த பாடல் வரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை? இதை பற்றி சிலரிடம் விளக்கம் கேட்டபோது அதற்கு அவர்கள், அதாவது சிவனின் திருவிளையாடல்களில் அதுவும் ஒன்று என்று, அதற்கு மேல் அவர்களுக்கும் முழுசாக தெரியவில்லை. சரி, இந்த பாடலை யார் எழுதியது என்று பார்ப்போமானால் அது கவிஞர் கண்ணதாசன் தான். சும்மா எழுத மாட்டார் கவியரசர் கண்ணதாசன். அவர் ஒரு வரி எழுதினால் அதற்குள்ளே 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். இணையதளத்தில் கூகுளில் அங்கும் இங்கும் தேடி ஓடி சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையை படித்து பார்த்தால் அது இதுதான். அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகன் ஒருவன், அவன் பெயர் அரதனகுப்தன், மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானாம். காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் அவர்களின் மகள் ரத்னாவளியையும் அரதனகுப்தனுக்கே மனம் முடித்துவிட மனதிற்குள் ஒரு ஆசை அவர்களுக்குள் இருந்ததாம். இந்த நிலையில் எதிர்பாராமல் ஒரு நாள் அரதனகுப்தனின் தங்கையும் அவள் கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தகவல் வர, உடனே புறப்பட்ட அரதனகுப்தன் காவிரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு விட்டு மதுரைக்கு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற தங்கையின் மகளான ரத்னாவளியையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு புறப்பட்டான் அரதனகுப்தன். வரும் வழியில் திரும்புறம்பழம் என்ற இடத்தில் ஒரு புன்னை வனம், அதில் ஒரு வன்னி மரம், அருகில் ஒரு சிவலிங்கம், சற்று தள்ளி ஒரு கிணறு. கட்டுச்சோறு பிரித்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே இருவரும் தங்கிவிட்டார்கள். காலையில் கண் விழித்த ரத்னாவளி பதறி போனாள், கதறி அழுதாள். காரணம், அசைவற்று கிடந்தான் அரதனகுப்தன். நள்ளிரவில் நல்ல பாம்பு ஒன்று அரதனகுப்தனை கடித்திருக்கிறது. அப்போது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞான சம்பந்தர். நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதனகுப்தன். சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் ரத்னாவளியிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் திருஞான சம்பந்தர். அதன் பிறகு திருஞான சம்பந்தர் சொன்னாராம், ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து கொண்டு போ என்று. மறு பேச்சு பேசாமல் தன் தங்கை மகளான ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டான் அரதனகுப்தன். இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகளாவன அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் தான். அதன் பிறகு இருவரும் மதுரை வந்து சேர்கிறார்கள். கணவரோடு இன்னொரு பெண்ணை கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்து போனாள். ரத்னாவளி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சம் கூட நம்பவில்லையாம் அரதகுப்தனின் முதல் மனைவி. அப்போது அந்த வழக்கு சபைக்கு வந்தது. திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள். மனிதர்கள் யாரும் இல்லை, சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி என்று கூறினாள் ரத்னாவளி. அதற்கு முதல் மனைவி கேலியாக கேட்டாலாம் இப்படி ஒரு கேள்வி, ஓஹோ, அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா என்று.
அங்கே கூடியிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம். கூனி குறுகி போன ரத்னாவளி கைகூப்பி அழுதாள், ஈசனை தொழுதாள். கண்களில் கண்ணீர் வடிய கதறினாளாம் ரத்னாவளி. ஈசனே, இது என்ன சோதனை? இப்பொழுது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார்? சொல் இறைவா, சொல் என ரத்னாவளி பெரும் குரல் எடுத்து கதறி அழ, அந்த அழுகையை நிறுத்தியது அங்கே கேட்ட ஒரு குரல், நாங்கள் சாட்சி என்று. குரல் வந்த அந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க, ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம். எழுந்தருளிய ஈசன், ஆம், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திரும்புறம்பயத்தில் இருந்த வன்னி மரமும் கிணறும் லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சன்னதிக்கு ஈசானிய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈஸ்வரன். இதை கண்ட அனைவரும் பரவசப்பட்டு போனார்களாம். தற்பொழுதும் கூட மதுரையில் சுவாமி சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறதாம். கும்பகோணத்திலிருந்து ரத்னாவளிக்கு சாட்சி சொல்ல ஈசன் மதுரைக்கு சென்றதால் சாட்சிநாதர் என்றும் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்றும் பெயர் கிடைத்ததாம் திரும்புறம்பயம் கோயில் சிவனுக்கு. கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திரும்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் இருக்கிறதாம். பொன்னியின் செல்வன் நாவலில் கூட திரும்புறம்பயம் பள்ளி படை கோவில் பற்றி எழுதியிருக்கிறாராம் கல்கி. இந்த கதையை படித்து முடித்த பின் கவிஞர் கண்ணதாசனை எண்ணி எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்ற கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த வரிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கிறது. இந்த கதை முழுவதும் படிக்காமல் கண்டிப்பாக கவிஞர் கண்ணதாசனால் அந்த ஒரு வரியை எழுதியிருக்கவே முடியாது என்பது தெள்ள தெளிவாகிறது. சரி, இந்த ஒரு பாடலுக்கே இப்படி என்றால் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் எத்தனை அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும்? அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான கதைகளை, நூல்களை, புராணங்களை, இதிகாசங்களை கவிஞர் கண்ணதாசன் படித்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மையெல்லாம் சிறிது நேரம் பிரமிப்பில் வியக்கத்தான் செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.